السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் குறித்து அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ஒற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்ட நோன்பை நோற்றவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இஸ்லாமிய மாதத்தின் 9வது மாதமான ரமலானுடைய மாதம். இந்த மாதத்திற்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருப்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் திருமறை குர்ஆனும் நமக்கு நினைவூட்டி இருக்கிறது. நசாய் என்ற ஹதீஸ் நூலில் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள், அதாக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக். உங்களிடத்தில் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது, அது அருள் நிறைந்த பரக்கத் நிறைந்த மாதமாகும் என்று நபிகளார் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய பேரருள், அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிகமாக நமக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதம். சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது, இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா. ரமலான் மாதம் வந்து விட்டதென்றால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்து விடப்படுகிறது, ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுர் ரஹ்மா. ரமலான் மாதம் வந்துவிட்டதென்றால் ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நிறைய ரஹ்மத் கொட்டுகிறது, நீங்கள் அள்ளிக்கொண்டு போகலாம். இந்த ரமலானுடைய மாதம் அவ்வளவு அருள்களை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் ஏதோ ஒரு சில விஷயங்களை மட்டும் செய்து இறைவனுடைய அருளில் இருந்து நாம் பின்தங்கிவிடக்கூடாது. இப்போ ரமலானுடைய மாதம் வந்து விட்டதென்றால் ரமலானுடைய மாதத்தில் செய்ய வேண்டிய கடமைகளாக நபிகளார் அவர்கள் நமக்கு அறிவுறுத்திய முக்கியமான விஷயங்களை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 விஷயங்களையாவது நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் பின்பற்றி நடக்கணும். ரமலான் மாதத்தில் முக்கியமாக அல்லாஹ் சொல்கிறான், இந்த ரமலான் மாதத்தில் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும். யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு நோக்கட்டும். இது இந்த ரமலான் மாதத்திற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான முதன்மையான ஒன்று. ரமலான் மாதம் முழுவதும் நாம் நோன்பு நோட்பவர்களாக இருக்கணும். 2 நாள் நோன்பு வைப்பது, 2 நாள் நோன்பை விடுவது என்று இல்லாமல் ரமலான் மாதம் முழுவதும் தொடர்ச்சியாக நோன்பு நோட்பவர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்து ரமலானுடைய மாதத்தில் நாம் எப்போதும் செய்ய வேண்டிய முக்கிய ஒன்றான ஐவேளை தொழுகையை சரிவர நாம் பேணி நடக்க வேண்டும்.
நபிகளார் அவர்கள் இஸ்லாத்தின் தூண்களில் ஒன்று, இஸ்லாத்து தழுவிட்டா முதல் தூண் அதான் சொன்னாங்க. புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத். இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. ஒன்று, அல்லாஹுவை தவிர யாரும் இறைவன் இல்லை, முகமது அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்று நாம் நம்புவது. அதற்கு அடுத்ததாக தொழுகையை நிறைவேற்றுதல் என்று நபிகளார் அவர்கள் சொன்னார். ஐவேளை தொழுகையை தினமும் செய்வது இஸ்லாத்தின் தூண்களில் ஒன்று. அவ்வளு மா யுஹாஸபு பிஹில் அப்த் மின் அமலிஹி ஸலாத்துஹு, தன்னுடைய அமல்களில் மறுமை நாளில் முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி அவன் தொழுகையை பற்றித்தான். அல்லாஹ் மறுமையில ஃபர்ஸ்ட் கேள்வி, உன்னுடைய அமல்கள்ல முதலாவது கேள்வியாக அல்லாஹ் கேட்பது இந்த கடமையான தொழுகையை கரெக்டா தொழுதியான்னு தான் கேட்பான். சல்ஹத் சாயிரு அமலி, அது சரியாக இருந்தால் மற்ற எல்லா அமல்களும் சரியாக அமைந்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொன்னார். முதல் கேள்வியில கரெக்டான பதிலை நாம் சொல்லிவிட்டால் நம்ம அடுத்த அமல்களில் எல்லாம் அல்லாஹ் தஆலா அதை சரி செய்து விடுவார். நம்ம இந்த அமல்களில் கரெக்டா இருந்தோம்னா மற்ற அமல்களிலேயே நாம் சரியாக நாம் இருந்து விடுவோம். அப்போ முதன்மையானதாக முக்கியமானதாக இருக்கக்கூடிய தொழுகை, வெறுமனவே நோன்பு நோற்பது. இந்த நோன்பு என்பது ஒரு இயந்திரத்தனமாக இருக்கக்கூடாது. காலையில சஹருக்கு எந்திரிச்சோம், சாப்பிட்டோம், மகரிப் ஆனவனோம், நோன்பு திறந்தோம் அப்படின்னு போயிடக்கூடாது. உளப்பூர்வமாக இந்த நோன்பை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நோன்பை மட்டும் கடமையாக்கவில்லை, அதோடன் ஐவேளை தொழுகையையும் அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறார். அதனால நோன்பு நோட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய எவரும் ஐவேளை தொழுகையை விடாமல் தொழுபவர்களாக இந்த காலத்தில் பயன்படுத்தினோம்னா வரக்கூடிய காலங்களிலேயும் அதை நாம் தொடர்ச்சியாக செய்து விடலாம். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஷைத்தானுக்கெல்லாம் விலங்கிடப்பட்டு ஷைத்தானுடைய ஆதிக்கம் இல்லாத ஒரு காலகட்டத்திலையும் நாம் ஐவேளை தொழுகையை தொழாமல் போய்விட்டோம் ஆனால் பின்னால் நம்ம கண்டிப்பாக தொழ முடியாது. அப்போ நோன்பு நோக்கிறோம் என்றால் முதலாவதாக, இரண்டாவதாக ஐவேளை தொழுகையை கரெக்டாக தொழுவணும். நாம் தொழுவணும், நம்முடைய பிள்ளைகள் தொழுவணும், மனைவியை தொழ சொல்ல வேண்டும், பெற்றோர்கள், சகோதரர்கள், நண்பர்கள், எல்லா வட்டாரத்திலையும் இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை இந்த ரமலான் மாதத்தில் கவனத்தில் வையுங்கள். நோன்பு வைப்பது எப்படி கடமையோ அதை மாதிரி ஐவேளை தொழுகையும் கடமை என்பதை நினைவில் வையுங்க. ஆண்களாக இருப்பவர்கள் பள்ளியில் வந்து தொழுங்கள், பெண்களாக இருப்பவர்கள் அவங்க வீட்டில் ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுங்கள். இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொன்ன ஒன்று. இதுல இரண்டாவதாக ஐவேளை தொழுகையை கரெக்டா தொழுவோம். இரண்டாவது, இறைவனுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த மாதத்தில் உபரியான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்களுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும். சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம், மன் ஸல்லா இஸ்னத்தை அஷர ரகாஅத்தன் ஃபீ யௌமின் வ லைலா, ஒரு நாளையில் 12 ரக்காயத்துகள் ஒருவன் சுன்னத்தான தொழுகையை தொழுதால் முனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது. தினமும் 12 ரக்காயத்துகள் உபரியான தொழுகையை நாம் தொழுபவர்களாக மாறிவிட்டால் அல்லாஹ் அதற்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை நமக்கு கொடுத்துருவான். சொர்க்கமும் கிடைத்து சொர்க்கத்தில் ஒரு அழகான வீடையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கிறார். ஒரு அற்புதமான அழகான ஒரு வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் அதை நாம் தொடர்ச்சியாக செய்யணும். மற்ற காலங்களில் நாம் இல்லாவிட்டாலும் ரமலான் மாதத்தில் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வான். தினமும் 12 ரக்காயத்துகள் சுன்னத்தான தொழுகை. முக்கியமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பேணி நடந்த அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார், சஹீஹ் முஸ்லிமில் இடம் பெறுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபரியான வணக்கங்கள் எத்தனை ஒவ்வொன்றையும் தொழுதிருக்கிறாங்க. ஃபஜருடைய முன் சுன்னத்து 2, லுஹருடைய முன் சுன்னத்து 4, பின் சுன்னத்து 2, மகரிபுக்கு பின் சுன்னத்து 2, இஷாவுக்கு பின் சுன்னத்து 2. இது மொத்தம் 12. இது அல்லாததை நீங்கள் தொழுதினீர்கள் குற்றம் இல்லை. குறைந்தபட்சம் இந்த 12வது ஃபஜருக்கு முன் சுன்னத்தை தொழுவுங்க. லுஹருக்கு முன்னால் ஒரு 4, லுஹருக்கு பின்னால் ஒரு 2, அப்புறம் மகரிபு தொழுகைக்கு பிறகு ஒரு 2, இஷாவுக்கு பிறகு 2.
இந்த 12 ரக்காயத்துகளையும் தொடர்ச்சியாக நீங்கள் தொழுது வந்தீர்களே ஆனால், தினமும் தொழுது வந்தீர்களே ஆனால், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார். இது ஒரு நல்ல வாய்ப்பு. நாம் பக்குவப்படுத்துவதற்கும் பழக்கப்படுத்துவதற்கும் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த வருடங்கள் இருப்போமா இல்லையா நமக்கு தெரியாது. இந்த ரமலான் மாதத்துல குறைந்தபட்சம் இந்த சுன்னத்தான தொழுகைகளை பேணி சொர்க்கத்தில் ஒரு வீட்டை நாம் புக் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒன்று இரவு தொழுகை. இந்த தராவீஹ் என்று சொல்கிறார்களே, அந்த இரவு தொழுகை ஸலாத்துல் லைல். நபிகளார் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. அஃலலு ஸலாத்தி பாதல் ஃபரீலத்தி ஸலாத்துல் லைல். கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த ஒரு தொழுகை இரவில் நாம் தொழும் தொழுகை. இந்த இரவு நேரம் தொழக்கூடிய இந்த தொழுகைக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிறப்பு சொன்னார். கடமைக்கு அடுத்து நாம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத் வணக்கம் இந்த இரவு தொழுகை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்துல இதுக்கு கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம். எல்லா மாதத்திலையும் தொழுகணும், ரமலான் மாதத்துல கூடுதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமா தொழுது இருக்கிறாங்க. ஆனால் இரவு தொழுகையிலே எப்படி நடக்கிறதுன்னு பாருங்க. ரமலானுடைய மாதத்தில் முதல் நாள்ல கூட்டம் அலைமோதுகிறது, அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் குறையுது, அப்புறம் அப்படியே குறைஞ்சு தேஞ்சி கழுது தேஞ்சி கட்டரும்பான கதை மாதிரி எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சப்புகள் குறைகிறது. வணக்க வழிபாடுகள்ல அதிக அக்கறை நாம் காட்டுறது இல்லை. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் இந்த இரவு தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தெரியுமா? ரமலான் மாதம் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வீட்டில் தான் தொழுவார்கள். ஒரு நாள் பள்ளியில் வந்து தொழுகிறாங்க. வீடும் பள்ளியும் பக்கத்தில் தான். உடனே தெரிந்தவர்கள் அல்லாஹ்வின் தூதரோடு சேர்ந்து தொழுகிறார்கள். இது அடுத்த நாள் அப்படியே செய்தி கசைகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, சிலர்களும் சேர்ந்து தொழுறாங்க. 2ஆம் நாள் இன்னும் கொஞ்சம் கூட்டம் வருது. 3ஆவது நாள் பார்த்தால் இன்னும் ஒரு கூட்டம். 4ஆம் நாள் பார்த்தால் வஅஜஸல் மஸ்ஜிது அன் அஹ்லிஹி. பள்ளி கொள்ளும் அளவுக்கு, பள்ளி கொள்ள முடியாத அளவுக்கு, மக்கள் அலை மோதும் அளவுக்கு வந்தது. பள்ளி ஆசலே திணறுச்சு. அந்த அளவுக்கு கூட்டம் நிறைந்து தொலைந்தது. ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் தொழுததை பார்த்து இன்னொரு தொழுதை பார்த்து இப்படியே ஒரு கூட்டம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழைக்கவே இல்லை. ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று இந்த இரவு தொழுகைக்கு அழைக்கல. நபிகளார் முன்னால் சொன்ன ஒன்றுதான், கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை. இதுதான் அவர்கள் தெரிந்திருந்தது. அல்லாஹ்வின் தூதரோடு அவர்கள் சேர்ந்து தொழ ஆரம்பிக்கிறார்கள். கூட்டம் கூடிக்கொண்டுதான் போகுது. அப்போ நமக்கு என்ன இருக்கணும்னா, நம்மளுடைய தோழர்கள் நம்முடைய சகோதரர்களும் இங்க இரவு தொழுகையில ஒரு நாளைக்கு கூட இன்னும் கூடிக்கிட்டே போகணும். சீக்கிரம் வந்தா தான் முதல் சம்பள இடம் கிடைக்கும், இல்லை உள்ள இடம் கிடைக்கும், இல்லைன்னா வெளியே இடம் கிடைக்குங்கிற நிலைக்கு நாம் கொண்டு செல்லணும். ஏன்னா அவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒன்று, இந்த தொழுகையை வீட்டில் தொழுவலாம், அலுவலகத்தில் தொழுவலாம், பள்ளியில் தொழுவலாம், எங்க தொழுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கு. ஆனால் நம்ம இந்த ஜமாத்தோடு தொழுவதனால நமக்கு ஒரு கூடுதல் ஒரு சிறப்பு கிடைக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அஃலலு ஸலாத்தி தூலுல் குனூத், நிலை நீண்டிருக்கும் தொழுகை தான் சிறந்த தொழுகை. ரொம்ப நேரம் நின்று தொழுவணும், நிறைய வசனங்கள் ஓதணும். ஆனால் நமக்கு அதிகமாக மனனம் இருப்பதில்லை. ஆனால் இமாம் நல்ல மனனம் செய்த ஹாபிலாக இருப்பதுனால் நிறைய ஓதுவார். அது ஒரு நம்ம பாயிண்ட், அது ஒரு நன்மை நமக்கு கிடைக்குது. இன்னும் திருமதியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப குத்திப லஹு கியாமுல் லைலா. யார் இமாமுடன் அவர் சலாம் சொல்ற வரையிலையும் அவரோடு சேர்ந்து தொழுவாரோ அவர் அன்றைய இரவு முழுவதும் தொழுதார் என்று எழுதப்படும் என்று சொன்னார். இமாமோட கடைசிகள் 2 ரக்காத் தொழுவது, ஓடி போயிடுறது, அப்புறம் 2 ரக்காத் வர்றது, அப்புறம் காணாம போயிடுறது. இப்படி இல்லை, வந்தமா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி இமாம் முடிக்கிற வரையிலையும் நீங்கள் சேர்ந்து தொழுதால் அன்று இரவு முழுவதும் தொழுத நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதுகிறார். அப்போ உள்ள வந்துட்டோமா, இஷா தொழுகை ஜமாத்தோட தொழுதோம், அடுத்ததாக இரவு தொழுகை வருது, ஃபுல்லா இருந்துட்டு போகணும். வெளியில போய் என்ன அப்படி செய்யறோம், ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கிறது, அல்லது அடுத்தவங்கள்ட்ட அரட்டை அடிக்கிறது, வேலை செய்யறது,
ஏதோ ஒரு அவசர வேலை இருக்குது, ஒரு மருத்துவ வேலை இருக்குது, வெளியூருக்கு செல்ல வேண்டிய இருக்குது, ஏதாவது ஒரு முக்கியமான வேலை இருந்து போனால் பரவாயில்லை. ஆனால் சும்மா தான் நம்ம வெளியில் போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த இரவு தொழுகைக்கு நீங்கள் வந்து தொழுதீர்கள் ஆனால் இரவு முழுவதும் தொழுகக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்கும் அந்த வாய். அப்படி இல்லாதவர்கள் குறைந்தபட்சம் தங்களுடைய வீட்டிலாவது தொழுங்கள். பள்ளிக்கு வர முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அலுவலகத்திலாவது இந்த இரவு தொழுகை மறக்காமல் தொழுங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக சஹீஹ் புகாரில் இடம்பெறுகிறது, மன் காம ரமலான் ஈமானும் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று தொழுகிறாரோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார். அப்போ நம்ம இந்த ரமலான் மாதத்துல நம்முடைய பாவங்கள் முக்கியமாக மன்னிக்கப்படணும். அதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் அமைத்திருப்பது இந்த இரவு தொழுகை நாம் தொழுவது. அப்படி அந்த இரவு தொழுகையை நாம் தொழுவதினால் இறைவனுடைய மன்னிப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் இந்த இரவு தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதனால இரவு தொழுகையில சரியாக கலந்து கொண்டு முழுமையாக தொழுபவர்களாக என்ன செய்யணும், நாம் இருக்கணும். அடுத்து இந்த ரமலான் மாதத்தில் இந்த இரவு தொழுகையில முடித்ததற்கு பிறகு நமக்கு இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, இந்த ரமலான் மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த ரமலானுடைய மாதம் மன்னிப்பின் ஒரு மாதம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதற்கு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மாதம். இந்த மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு இந்த ரமலானுடைய இரவு தொழுகையில கடைசி 10 லைலத்துல் கத்ர் இரவு வரக்கூடிய நாள். அதில் வெறும் 27க்கு மட்டும் வந்துட்டு ஒரு கூட்டம் காணாம போயிருக்கு. அன்னைக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கிறான் என்ற நம்பிக்கையில் 27ல கூட ஒரு பெருங்கூட்டம் வருகிறது. தெருக்களிலே அது மாதிரி ஒரு 10 மடங்கு சுத்துகிறது. ரமலான் மாதத்தினுடைய 27 மட்டும்தான் முக்கியத்துவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சல கடைசி 10 இதா தஹலல் அஷர், இந்த 10லே ரசூல் ஸல்லல்லாஹு நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கைதை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள். ஷத்தல் மிஹ்ஸர வாயிக்கல லைலஹு வஹியா அஹ்லஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 வந்து விட்டதென்றால் இடுப்பை கட்டிக்கொள்வாங்க. வஹியல் லைல, இரவை உயிர்ப்பிப்பாங்க. வாயிக்கல அஹ்லஹு, அவருடைய குடும்பத்தினரை எழுப்பி விடுவாங்க. நைட்டு முழுவதும் இபாதத்தில் ஈடுபடுவார்கள். ஊரை சுத்தாதீங்க, மிட்டாய் கடை, அந்த கடை, துணி கடை, இப்படியே இரவு முழுவதும் முழித்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்ல, இபாதத் செய்ய வேண்டும் என்பதை நபிகளார் காட்டி தந்தாங்க. என்ன நினைச்சுக்கிறான்னா, லைலத்துல் கத்ர் இரவு வந்துச்சுன்னா கடைசி 10 நாளும் முழிச்சுக்கிட்டே எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. முழிப்பது முக்கியம் அல்ல, இபாதத் செய்வது முக்கியம். இந்த லைலத்துல் கத்ர் இரவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இரவை உயிர்ப்பிப்பார்கள். தன்னுடைய மனைவி குடும்பத்தினர்கள் கூட எழுப்பி தொழுவுங்கன்னு சொல்ல. காரணம், ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த மாதம் அந்த லைலத்துல் கத்ர் இரவு. ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம் நாம் செய்தால், ஒரு ரக்காய் தொழுதம் என்று சொன்னால் 1000 மாதங்கள் ஒரு ரக்காய் தொழுதத்தினுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். அற்புதமான அழகான ஒரு வாய்ப்பு. அதனால அந்த வாய்ப்பை நம்ம ஒருபோதும் தவறிவிடக்கூடாது. கடைசி 10 நாட்களும் முழுமையாக நம்ம இந்த இபாதத்துகளில் அதிகம் ஈடுபடணும். இரவு தொழுகை, அந்த இரவு தொழுகை லைலத்துல் கத்ர் இரவில் தொழக்கூடிய இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது நபிகளார் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக இந்த மாதத்தில் நமக்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொன்று என்னவென்றால் பாவ மன்னிப்பு தேடுதல். நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், புஅதல் லிமன் அத்ரக ரமலான் வலம் யுஃபர் லஹு. ரமலான் மாதத்தை அடைந்து எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை அவன் தூரமாகட்டும்தான். ரமலான் மாதம் வந்தாலே அதை விட உனக்கு மன்னிப்பதற்கு வாய்ப்புள்ள ஒரு நாள் எதுவுமே கிடையாது. அதுல கூட உன் பாவம் மன்னிக்கப்படலாம், நீ எங்கேயோ நாசமா போ. அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு அதிகம் கேட்க வேண்டிய மாதம் இது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கேளுங்க. அல்லாஹ்வின் தூதர் தினமும் ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட நாள் தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஒரு தடவை, 2 தடவை, ஒரு நாளைக்கு 100க்கு மேல. அப்போ ரமலான் அல்லாத மாதத்தில் எவ்வளவுனா, ரமலான் மாதத்துல வாய்ப்பு ரொம்ப அதிகம் கிடைக்கும். அதில் முக்கியமாக சஹருடைய நேரத்தில் நீங்கள் எழுகின்ற நேரத்துல பாவ மன்னிப்பு மறக்காமல் கேளுங்க. திருக்குரான் சொல்கிறது, பில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன். நல்லவர்களை பற்றி சொல்லும் பொழுது சஹருடைய நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள்.
எல்லாம் தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சஹர் நேரத்தில் எழுந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது, உடனே அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான். சஹீஹ் முஸ்லிமில் இடம் வருகிறது, புகாரில் இடம் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா இரவினுடைய கடைசி 3இல் ஒரு பகுதி இருக்கும் நேரத்தில் அல்லாஹ் கேட்பானா, மை யதுஊனி அஸ்தஜீபு லஹ், என்னிடத்தில் பிரார்த்தனை செய்பவன் யார் இருக்கிறார், அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன். என்னிடத்தில் கேட்பவன் யார் இருக்கிறார், அவனுக்கு கொடுக்கிறேன். பாவ மன்னிப்பு யார் கேட்கிறார், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான். நமக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்கும் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பதற்கும் ஏற்ற நேரம் சஹருடைய நேரம். மற்ற நாட்கள்ல நமக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இந்த நேரம் கண்டிப்பா நம்ம எந்திரிச்சிடறோம். சஹர் செய்வதற்காக, சாப்பிடுவதற்காக நாம் எழுந்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்புள்ள அந்த இரவு நேரங்களில் நீங்கள் மறக்காமல் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். உங்களுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய நண்பர்கள் என்று எல்லாவற்றின் அத்தனை பேர்களுடைய பாவங்களுக்காக வேண்டியும் நீங்கள் மன்னிப்பு கேட்டு சொர்க்கத்தை எனக்கு கொடு, நரகத்தில் என்னை காப்பாற்று என்று சஹருடைய நேரத்தில் மறக்காம கேளுங்க. ஒரு நல்ல அற்புதமான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது ரமலானுடைய மாதத்துல நீங்கள் ரொம்பவும் கவனமாக நீங்கள் இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க. அடுத்தது அதிகம் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். ஃபதுகுருல்லாஹ் அதுகுருக்கும். அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறினீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களை நினைவு கூறுவேன். திக்ர் அதிகமாக செய்யுங்க. மார்க்கத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஆதாரபூர்வமான நிறைய திக்ர்கள் இருக்கு. ரொம்ப கஷ்டமான வாசகங்கள் தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இது எல்லாருக்கும் தெரிந்தது. ரொம்ப இலகுவானது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த திக்ர்களை அதிகம் நீங்கள் கேளுங்கள். ஆனால் நிறைய பேர்கள் வந்து அமைதியாக பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டும் அரட்டை அடித்துக் கொண்டும் இருப்பதற்கு பதிலாக உங்களுக்கு வாய்ப்பு நேரத்தில் சொல்லுங்க. அதே மாதிரி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ சுப்ஹானல்லாஹில் அலீம். ரொம்ப லேசான வார்த்தை. நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியினுடைய கடைசி ஹதீஸ் இதுதான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார், கலிமத்தானி ஹபீபத்தானி இல ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிகவும் உகந்த பிடித்தமான 2 வார்த்தைகள். ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு லேசான 2 வார்த்தைகள். ஃபகீலத்தானி அலல் மீசான், மீசான்ல தராசுல கனமான 2 வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இப்படி எத்தனையோ திக்ர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அவைகள் எல்லாம் நீங்கள் கிடைக்கும் நேரங்களில் ஓதிக்கொண்டிருங்கள். அதே மாதிரி அல்லாஹ் இந்த மாதத்துக்கு இவ்வளவு சிறப்புகள் கொடுத்ததற்கு முக்கியமான காரணமே அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியதுதான். லைலத்துல் கத்ர் என்பதற்கு 1000 மாதங்களை விட சிறந்த நாளாக அதை அல்லாஹ் ஆக்கியிருப்பதற்கும் காரணம் திருக்குர்ஆன் தான். உலகத்தினுடைய வழிகாட்டி, நமக்கு சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழியை சொல்லக்கூடிய இந்த திருக்குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகம் ஓதுங்கள். குறிப்பாக ஆண்களாக இருப்பவர்கள் அல்லது பெண்கள் பள்ளிக்கு நீங்கள் வந்தீர்களானால் மறக்காமல் திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதுங்கள். குர்ஆன் பள்ளியில் இருக்கிறது, அல்லது நம்முடைய கைகளில் ஃபோன்களிலே குர்ஆன் இருக்கிறது, அதை ஓதுங்க. நபிகளார் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், புத்ஹான் அத்தீக் என்ற பெரிய ஒரு சந்தை, இந்த சந்தையில் போய் நாக்கத்தைனி கௌமாவைனி, கொளுத்த 2 ஒட்டகங்களை வாங்கி செல்ல நீங்கள் ஆசைப்படுவீர்களான்னு கேட்டாங்க. ஒட்டகம், பெரிய சந்தை, பெரிய ஒட்டகம் வாங்கினா யாரு விரும்ப மாட்டாங்க. அதுக்கு வழி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார், அஃபலா யகுது அஹதுக்கும் இல் மஸ்ஜித் ஃபயஅலம வ யக்ரா ஆயத்தைன் மின் கிதாபில்லாஹ் கைருன் லஹு மின் நாக்கத்தைன். பள்ளியாசலுக்கு சென்று 2 வசனங்களை தெரிந்து அல்லது அல்லாஹ்வின் வேதத்தினுடைய 2 வசனங்களை நீங்கள் ஓதினீர்களானால் 2 ஒட்டகங்களை விட அது சிறந்தது. 3 வசனத்தை ஓதினீர்களே ஆனால் 3 ஒட்டகத்தை விட, 4 வசனங்களை ஓதினால் 4. இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எண்ணி சொன்னார். பள்ளியில வந்துட்டு உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவங்க தொழுகையும் கெடுத்து பேசிக்கொண்டு இருப்பதை கைவிடுங்கள்.
பள்ளிக்கு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் தொழுவுங்க. தொழு முடித்து நேரம் இருக்கும் என்று சொன்னால் திருமறை குர்ஆனை பார்த்து ஓதுங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 10 நன்மையை சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒட்டகத்தை விட கூடுதல் நன்மை கிடைக்கும் என்று நபிகளார் அவர்கள் சொல்லுவாங்க. பார்த்து நமக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கிறதோ திருமறை குர்ஆனை படியுங்கள், அல்லது குர்ஆனுடைய வசனங்களின் பொருள்களை அறிந்து கொள்ளுங்கள். தர்ஜுமா என்று எல்லாம் எல்லா மொழியிலையும் வந்து இருக்கிறது. நம்முடைய தாய்மொழியிலையும் வந்து இருக்கிறது, தமிழில் இருக்கிறது, உருதில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை படியுங்கள். அல்லது இங்கே ஓதி காட்டப்படுகிற பள்ளியில் இருக்கின்ற பொழுது குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி அதனுடைய அர்த்தங்கள் சொன்னால் ஒரு 5 நிமிஷம் கேட்டு போங்க. பறந்து விடுகிறார்கள் நிறைய பேர். நிறைய இடங்கள்ல பள்ளிகளில் ஃபஜருக்கு பிறகு ஓதுகிறாங்க, அல்லது லுஹருக்கு பிறகோ அல்லது மகரிப் பிறகோ ஏதாவது ஒரு நேரத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் ஒரு 5 நிமிடம் ஓடுறாங்க. அந்த 5 நிமிடம் கூட நிற்கிறது இல்லை. போய் அப்படி என்னத்தை கலெக்டர் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்க போகிறாங்கன்னு தெரியல, பறந்து ஓடி போயிடறாங்க. இருந்தால் போகலாம், ஒன்றும் இல்லை. ஒரு 2 குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டு போகலாம். அது தெரிந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கால 2 ஒட்டகங்கள் கிடைப்பதை விட ஒரு 2 வசனத்துக்கு அல்லாஹ் அவ்வளவு நன்மைகளை எல்லாம் கொடுக்குறோம். அதனால பள்ளிக்கு ஒரு ஓதுங்க. வீட்டில் தங்களுடைய பிள்ளைகள் அவங்களையும் ஓதுவதற்கு ஆர்வம் ஊட்டுங்கள். திருக்குர்ஆனோடு தொடர்பு உள்ளவர்களாக பார்த்து படிக்கணும், அதனுடைய பொருள்களை தெரியணும். இதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளில் ஒன்றும் குர்ஆனை படிப்பது, அதனுடைய பொருள்களை தெரிவது. அது நமக்கு நேரான வழியில் கொண்டு போய் நம்மளை சேர்த்து விடும். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் உள்ள ஒரு கயிறு என்னென்னா குர்ஆன் தான். அல்லாஹ்வோடு நமக்கு இணைக்கக்கூடிய ஒன்று இந்த திருமறை குர்ஆன் தான். அதனால் அதை அதிகம் நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள். அதனுடைய பொருளை இந்த ரமலானுடைய மாதத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் தர்மத்தை அதிகம் வலியுறுத்தி இருக்கிறார். சஹீஹ் புகாரியில் அமர்கிறது பிர்ரீஹில் முர்ஸலா. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அஜ்வதுன் நாஸ், மக்களிலே அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவங்க. ரமலான் மாதத்துல கடுமையாக வீசக்கூடிய காற்றை விடவும் அள்ளி கொடுப்பாங்க. நபிகளார் அவர்கள் ரமலான் மாதம் வந்து விட்டதனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க. திருமறை குர்ஆனை ஓத கேட்டு அவங்க சரி பார்ப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் ஜிப்ரீல் வந்துடுவார். கரெக்டாக வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குர்ஆன் கரெக்டாக மனனம் செஞ்சுருக்காங்க பார்த்து சரி பண்ணி கொடுக்குற வேலை அவர். நபிகளார் இருக்கின்ற காலத்தில் 2 தடவை அவர் வந்து திருமறை குர்ஆனை சரிபார்த்து சென்றிருக்கார். அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதிகம் தர்மம் செய்வாங்க. ரமலான் மாதத்தில் பரவலாக நாம் செய்கிறோம். இன்னும் கூடுதலாக கவனத்துடன் நம்மளால் முடிந்த அளவுக்கு நல்ல பணிகளுக்கு அதிகம் இந்த ரமலான் மாதத்தில் தர்மம் செய்வதையும் நபிகளார் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அது மாதிரி இந்த இரவு தொழுகைக்கு பிறகு பயான்கள் நடக்கும் என்று சொன்னார். வாய்ப்புள்ளவர்கள் அதில் கலந்துக்கணும். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். இந்த மூமின்களுக்கு நினைவூட்டுங்கள். அந்த நினைவூட்டுதல் மூமின்களுக்கு பயனளிக்கும். அது ஏதாவது ஒரு குர்ஆன் வசனமும் ஏதோ ஹதீஸும் ஒன்று தான் நமக்கு சொல்ல போகிறாங்க. அது சொல்லும் பொழுது நாம் செய்யாத ஒரு நல்லறங்களாக இருந்தால் அதை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நாம் ஏதாவது தவறுதல்களை நாம் செய்திருப்போமே ஆனால் அதை திருத்துவதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு பயான்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர் அதிகம் அதில் கலந்து அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மொழிகளை கேட்டுக்கிறார். அதே மாதிரி இந்த ரமலான் மாதத்தில் நபிகளார் அவர்கள் இன்னொன்று அஸ்ஸியாமு ஜுன்னா, இந்த நோன்பு என்பது ஒரு கேடயம், எல்லாத்தையும் தடுத்துரும். ஒரு அற்புதமான வாய். வலா யர்ஃபுஸ் வலா யஜ்பு. கெட்ட காரியத்தை செய்யாதீங்க, முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள். இனி முருகன் காத்தலஹு அவ் ஷாத்தமஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிமுன் மர்ரத்தைன். எவனாவது ஒருவன் உங்களிடத்தில் சண்டையிட வந்தால் அல்லது ஏசினால் நான் நோன்பாளி என்று 2 தடவை சொல்லிவிடுங்க. ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். கோபக்காரன், ஆத்திரக்காரன், முரணனாக இருக்கக்கூடியவன் யாராக இருந்தாலும் நம்ம போய் அடுத்தவங்க சண்டைக்கு போறதில்லை. எவனாவது அவனாகவே சண்டைக்கு வந்தாலும் வாங்கி மூடிடுங்க, சண்டைக்கு போவாதீங்க. இந்த நோன்பு உங்களுக்கு அது ஒரு பக்குவத்தை தரும் என்று நபிகளார் அவர்கள் சொன்னார். இன்னொரு ஒரு சிலர்கள் என்ன செய்வாங்க, நோன்பு வைக்கிறது, ஒரே புறம் பேசுறது, அவதூறு பேசுறது, கெட்ட காரியங்கள் செய்வது, பொய், புரட்டு, ஏமாற்று எல்லாம் ரமலான் மாதத்துல நோன்பு கரெக்டா வச்சிருது. நபிகளார் அவர்கள் அமல்லம் யது கவ்ல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யத தாபஹு வ ஷராபஹு.
யார் நோன்பு வைத்துக் கொண்டு கெட்ட விஷயங்களையும் கெட்ட செயல்களையும் விடவில்லையோ அவர் தாகித்திருப்பதாலோ பசித்திருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நீ நோன்பு வச்சுட்டு எல்லா சைத்தான் வேலைகளையும் செஞ்சீங்கன்னா அந்த நோன்பு எதுக்கு? நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை என்று அல்லாஹ்தால கடுமையாக கண்டிக்கும் செய்தியை நபிகள் அவர்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார். அதனால நாம் ரமலானுடைய மாதத்துல கெட்ட விஷயங்கள் 100% தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யணும். இதை வாழ்நாள்ல பின்னால் வரக்கூடிய 11 மாதங்களுக்கும் இது பயிற்சியாக அமைவதற்குரிய ஏற்பாடுகளை நம்ம செய்யணும். அதனால ரமலான் மாதம் நோன்பு வைக்கிறோம், பிறகு என்ன வேணாலும் செய்யலாம், நோன்பு மட்டும் வைக்கலாம் என்ற எண்ணம் வரக்கூடாது. அதனால இந்த மாதிரி நல்லறங்கள் நபிகளார் அவர்கள் நமக்கு சொன்னது நாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறோம். அதை எந்த அளவுக்கு செய்யணும் நபிகளார் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் சிறந்தது. புகாரியில் இடம் இருக்குது, அதுவமுகா இன்கல்ல, கம்மியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யும். 2 நாளைக்கு சுன்னத் தொழுவது 4 நாளைக்கு விட்டுறாரு, 2 நாளைக்கு 20 தொழுகைக்கு வரைக்கும் 3 நாளைக்கு விட்டுறாரு. இப்படி இருக்கக்கூடாது. வாந்தியா கரெக்டாக அப்படியே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆனால் ரமலான் மாதத்தில் நல்லறங்கள்னு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன, திருக்குரான் சொன்ன எல்லாத்தையும் தொடர்ச்சியாக அதிகம் நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த பின்பற்றியதை தொடர்ச்சியாக நிரந்தரமாக செய்வதற்குரிய முயற்சிகளை செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மாதமாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள்.